நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன? மனுஷனுடைய நாவு மிகவும் வினோதமானது. நாம் ஒரே நாவினாலே கர்த்தரை துதிக்கிறோம், அதே நாவினாலே மனுஷரை சபிக்கிறோம். துதிப்பதும் சபிப்பதும் ஒரே நாவில் இருந்து புறப்படுவது மிகவும் வினோதமாயிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சற்று நேரத்திற்கு முன்பு கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சந்தோஷமாக பாடினார். இப்போதோ நான் பிறந்தநாள் சபிக்கப்படுவதாக என்று சாப வார்த்தைகளை சொல்லுகிறார். எரேமியாவுக்கு துக்கமும் இன்பமும் மாறி மாறி வருகிறது. அவர் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். எரேமியாவின் சத்துருக்கள் அவரை அதிகமாய் நெருக்குகிறார்கள். கர்த்தர் எரேமியாவை அவருடைய நெருக்கங்களில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுவிக்கிறார். எரேமியாவின் ஜீவியத்தில் மனுஷர் மூலமாய் வரும் வேதனையும் கர்த்தர் மூலமாய் வரும் ஆறுதலும் மாறி மாறி வருகிறது. எரேமியாவுக்கு மனுஷர் மூலமாய் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு ஆறுதல் அடைய வேண்டும். எரேமியாவுக்கோ புதிதாய் சோதனைகள் வருகிறது. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் நமக்கு இதுவரையிலும் செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த பலவீனத்தையும் சொந்த மதியீனத்தையும் நினைத்துக் கொண்டிருந்தால் சோர்ந்து போய் விடுவோம். நாம் கர்த்தருடைய நன்மையையும் அவருடைய பலத்தையும் நம்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்க வேண்டும். எரேமியாவுக்கு சோதனை வருகிறது. இந்த சோதனையில் அவர் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார். யோபு வியாதியினால் வேதனைப்பட்ட போது தன்னுடைய பிறந்த நாளை சபித்தார். அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், யோபு 3:1-2, தான் இந்த உலகத்தில் பிறவாதிருந்தால் அதுவே தனக்கு நன்மையாய் இருந்திருக்கும் என்று எரேமியா நினைக்கிறார். யூதாஸ் காரியாத்து இந்த உலகத்தில் பிறவாதிருந்திருந்தால் அது அவனுக்கு நன்றாக இருந்திருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். மத்தேயு 26:24. யூதாஸ் காரியத்தை தவிர வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட வாக்கியம் சொல்லப்படவில்லை. நாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டியவர்கள். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய இலக்கை அடைவோம் என்னும் நம்பிக்கை நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய கிருபா பாத்திரங்களாய் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் கெட்டுப்போனாலும் கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் உருவாக்குவார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் பெரிது. கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திற்கும் ஒரு நோக்கத்தையும் இலக்கையும் நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கும் இலக்கை நாம் அடைய வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்குள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் மாத்திரமே காணப்பட வேண்டும். சோதனை வந்தவுடன் நம்முடைய பிறந்த நாளை சபித்துவிடக்கூடாது. எரேமியா தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கும் போது, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பதோடு தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய பிறந்த செய்தியை சொன்ன மனுஷனையும் எரேமியா சபிக்கிறார். அந்த மனுஷனுக்கு நித்திய துக்கமும் நித்திய வேதனையும் நித்திய துன்பமும் வரவேண்டும் என்று எரேமியா அந்த மனுஷனை சபிக்கிறார். உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து
அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல் இருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குறுதலையும் கேட்க கடவன். எரேமியாவுக்கு தன்னுடைய பிறப்பை குறித்து கோபம் வருகிறது. தன்னுடைய தாயின் வயிற்றிலேயே தான் செத்துப்போய் இருக்க வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். தன்னுடைய முதல் மூச்சே கடைசி மூச்சாக இருக்க வேண்டும் என்பது எரேமியாவின் விருப்பம். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யாமல் போனது என்ன என்று எரேமியா கோபத்தோடு கேட்கிறார். தான் இந்த உலகத்தில் பிறவாதிருக்க வேண்டும் என்று நினைப்பதும், இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே தான் செத்துப்போக வேண்டும் என்று நினைப்பதும் எரேமியாவின் பார்வைக்கு சரியாக தெரிகிறது. தன்னுடைய சிந்தனை நீதியானது என்று எரேமியா நினைக்கிறார். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டது என்ன என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது அங்கே அவர் சத்துருக்களுக்கு மறைவாய் இருந்தார். அவர் தீமை அறியாதவராய் இருந்தார். அவருக்கு ஒருவரும் தீங்கு செய்யவில்லை. அவருடைய தாயின் கர்ப்பமே அவருக்கு பாதுகாப்பான ஸ்தலமாக இருந்தது. தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்ட நாள் எரேமியாவுக்கு துக்க நாளாய் இருக்கிறது. எரேமியா இங்கு சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய ஜீவியத்தில் பின்பற்றக்கூடாது. இந்த வசனங்களில் இருந்து நாம் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷருடைய ஜீவியம் மாயையாய் இருக்கிறது. நம்முடைய ஆவி சஞ்சலம் நிரம்பியதாக இருக்கிறது. பாவிகள் தங்கள் ஜீவிய காலமெல்லாம் பாவம் செய்கிறார்கள். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய காலம் இவர்களுக்கு சபிக்கப்பட்டதாகவே இருக்கும். பாவிகள் தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். துன்மார்க்கருக்கு சந்தோஷமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. எரேமியா தன்னுடைய பிறந்த நற்செய்தியை தன் தகப்பனுக்கு சொன்ன மனுஷனை சபிக்கிறார். செய்தியின் நிமித்தமாய் செய்தியை சொன்னவரை சபிக்கிறார். இது எரேமியாவின் மதியீனம். இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்செய்தியை யூதர்கள் மத்தியில் சுவிசேஷமாய் அறிவித்தார். யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் பகைத்தார்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் கோபம் நிரம்பி இருக்கும் போது அது கோபமான வார்த்தைகளையே பேசும். நம்முடைய நாவின் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும். நாவுக்கு கடிவாளம் போட வேண்டும். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எரேமியாவின் சாபம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, அது ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. என் பிறப்பை அறிவித்த மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போல் இருக்க கடவன். அவன் காலமே அலறுதலை கேட்க கடவன். அவன் மத்தியான வேளையில் கூக்குரலை கேட்க கடவன். என் தாயின் கர்ப்பத்தில் அவன் என்னை கொலை செய்யவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிரசவியாத சூலாய் இருக்கவில்லை. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டது என்ன? என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்தில் இருந்து வெளிப்பட்டது என்ன? கிழக்கு தேசத்தில் ஆண் பிள்ளை பிறந்த செய்தி அந்த பிள்ளையின் தகப்பனுக்கு மிகவும் முக்கியமான சந்தோஷ செய்தியாக இருக்கும். பெர்சிய தேசத்தில் ஆண் குழந்தை பிறந்தவுடன் விருந்துகளுக்கு ஒழுங்கு செய்வார்கள். ஆண் பிள்ளை பிறந்த செய்தியை முதலாவதாக அறிவிக்கிறவனுக்கும் சிறந்த வெகுமதி கொடுக்கப்படும்.